அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மருத்துவ அணி சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப அணியோடு இணைந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் காப்பரன், தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி மார்ச் மாதம் முழுவதும் தலைவர் பிறந்த நாள் மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு மாநில சுயாட்சியின் ஓயாத குரல் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு திராவிட மாடல் அரசில் மாநில சுயாட்சி தொடர்பாக மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய மருத்துவ அணியினுடைய செயலாளர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ அவர்களுக்கும், மருத்துவ அணியினுடைய தலைவர் மருத்துவர் கனிமொழி என்விஎன் சோமு எம்பி அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படையில மாநில சுயாட்சியின் ஓயாத குரல் அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து தலைவர் அவர்களுடைய இந்த 4 ஆண்டுகால ஆட்சியை, செயல்பாட்டை அணுகுவதுதான் இந்த பாட்காஸ்டுடைய இந்த தொகுப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஓயாத குரல் அப்படிங்கும் பொழுதே அது நம்முடைய காலத்தில் தொடங்கியது அல்ல, அல்லது தலைவருடைய காலத்தில் தொடங்கியது அல்ல, அதற்கு முந்தையது அப்படிங்கிறது அதனுடைய பொருளாக வந்துடுது. அடிப்படையில் இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற விவகாரம் எங்கிருந்து தொடங்குறது அப்படின்னு பார்க்கணும். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவினுடைய ஆட்சி பிடித்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு 3 மாகாணமாக இந்தியாவை பிரித்து ஆள்கிறார்கள். பம்பாய், கல்கத்தா, மദ്രാஸ், அதாவது சென்னை மாகாணம் என்று 3ஆக பிரித்து ஆட்சி செய்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் 1773 பிரித்தானிய நாடாளுமன்றத்துல ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்து, அதுவரைக்கும் 3 தனித்தனி மாகாணங்களாக இருந்த இந்தியாவில் கல்கத்தா மாகாணத்தை மத்திய மாகாணமாக ப்ரமோட் பண்றாங்க. பம்பாய் மாகாணமும் சென்னை மாகாணமும் கல்கத்தா மாகாணத்துக்கு கட்டுப்பட்டதாக மாற்றி அமைக்கப்படுகிறது. 1773 ஏறக்குறைய ஒரு 250 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு. அப்ப ஒரு நவீன இந்தியால அந்த அதிகார குவிப்பு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, கல்கத்தா மாகாணத்தை மத்திய மாகாணமாக ப்ரமோட் பண்ண காலகட்டத்திலிருந்து அதிகார குவிப்புங்கிறது தொடங்குது. இதற்கு எதிரான குரலும் உடனே வந்துட ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய 1853 பிரிட்டன் பார்லிமெண்ட்ல மத்திய மாகாணத்தினுடைய கவர்னருக்கும், பிராந்திய மாகாணங்கள் பம்பாய் கவர்னர், மദ്രാஸ் கவர்னருக்கும், கல்கத்தா கவர்னருக்குமான மோதலாக அது பிரிட்டன் பார்லிமெண்ட்ல எதிரொலிக்குது. அதனுடைய விளைவாக 1853 மாகாண நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கிற ஒரு விசாரணை குழுவை பிரிட்டிஷ் அனுப்புறாங்க. இப்ப அதனுடைய வரலாற்று இன்னைக்கு நாம எடுத்து பார்த்துட்டோம்னாலே ஒரு 170 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த அதிகாரத்தை பறிப்பது, அதிகாரத்தை குவிப்பது அப்படிங்கிறது ஒரு 250 ஆண்டுகளுக்கு மேலாகவும், அதற்கு எதிராக உரிமைகளை மீட்க வேண்டும், உரிமைகளை கோர வேண்டும் அப்படிங்கிற குரல் ஒரு 170 ஆண்டுகளுக்கு மேலாகவும் தமிழ்நாட்டில் இந்திய நிலப்பரப்புல நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றை விடவும், பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய வரலாற்றை விடவும், ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது 1858 தான். இந்த நிர்வாக சீர்திருத்த விசாரணை குழு வந்தது 1853. ஆக சுதந்திர இந்தியாவை விட, பிரிட்டிஷ் இந்தியாவை விட மாநில சுயாட்சி அல்லது மாகாண சுயாட்சி அப்படிங்கிற அந்த ஃபைட்டுக்கு, அந்த வரலாற்றுக்கு வயது ரொம்ப பெரியது. அவ்வளவு ஒரு மிக நீண்ட நெடிய பாரம்பரியம் இந்த வரலாற்றுக்கு உண்டு அப்படிங்கிறத நாம சேர்த்து பார்க்கணும். இது யாருக்கும் யாருக்குமான மோதலாக அல்லது யாருக்கும் யாருக்குமான அரசியல் சண்டையாக வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம 2வதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு காலகட்டத்துல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட சென்ட்ரல் கவர்னர், அதாவது கல்கத்தா கவர்னருக்கும் மாகாணங்களினுடைய கவர்னருக்குமான மோதலாக இது ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷ்க்கும் இந்திய மயமாக்கல்னு கூறிய காங்கிரஸுக்கும் இடையேயான சண்டையாக ஒரு காலகட்டம் வரைக்கும் இது இருந்தது. அதன் பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையில காங்கிரஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்துல அன்றைய காங்கிரஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கு எதிராக மாநில உரிமைகள் பேசிய, மாகாண உரிமைகள் பேசிய குரல்களுக்கும் இடையேயான சண்டையாக இது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்புறம் எமர்ஜென்சி, அதற்கு பிறகு 90கள், இன்னைக்கு மோடியினுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 காலகட்டம் இதுல அடங்கி இருக்கிறது. இது எல்லா காலகட்டத்திலையும் பேசப்பட்ட கருத்துகள் மாறி இருக்கின்றன, அதனுடைய உள்ளடக்கம் மாறி இருக்கிறது, யாரும் பேசினாங்கிற அந்த முகங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் உரிமைகளை பறிப்பதும் அதை மீட்க வேண்டும் என்று குரல் கொடுப்பதும் அப்படிங்கிற இந்த தத்துவம் மட்டும் மாறவே இல்லை. இது 2ம் தொடங்கிட்டே இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு.
அப்ப அடிப்படையில அதிகாரம்னு ஒண்ணு பிறந்த காலகட்டத்திலேயே அதிகார குவிப்புன்னு ஒண்ணு வந்துருது. அப்ப அதிகாரமும் அதிகார குவிப்பும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எப்பெல்லாம் அதிகார குவிப்பு நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் அதற்கு எதிரான குரலும் சேர்ந்தே வருகிறது. இது 3ம் ஒண்ணோட ஒண்ணு பிரிக்க முடியாத தொடர்புல உள்ள ஒரு காம்போனன்ட். அதிகாரம், அதிகார குவிப்பு, அதற்கு எதிரான போராட்டம். இப்ப இந்த லாங் ஜேர்னில நாம எந்த இடத்துல நம்மள பொசிஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். திராவிட இயக்கத்திற்கு அதிகாரம் தொடர்பாக மிக தீர்க்கமான, குறிப்பா திமுகவுக்கும் திராவிட இயக்க தலைவர்களுக்கும் ரொம்ப ஷார்ப்பான பார்வைகள் இருந்துச்சு. இந்தியால அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதுவரைக்கும் எங்களுக்கு மாகாண சுயாட்சி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த அன்றைய காங்கிரஸ் அதிகாரத்தை குவிக்க தொடங்குகிறார். அதற்கு அவங்க சொன்ன நியாயம் பிரிவினை இருக்கு, பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சு என்று பல்வேறு நியாயங்கள் அவர்கள் சொன்னாலும் அது வரைக்கும் அவங்க கேட்ட ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஒரு டோட்டலி ஆப்போசிட் ஸ்டாண்டுக்கு அன்றைய காங்கிரஸ் போனது. அந்த காலகட்டத்தில் பெரியார் அதை மிக கடுமையாக விமர்சித்தார். அரசியல் நிர்ணய சபையில எங்களுக்கு என்ன பங்குன்னு அவர் தான் கேட்டார். இந்தியாவில வேற யாரும் கேட்கல. தமிழர்களுக்கு, இன்னும் குறிப்பா மாநில சுயாட்சி கேட்கக்கூடியவர்களுக்கு, திராவிடர்களுக்கு அரசியல் நிர்ணய சபையில என்ன பவர் இருக்கு, என்ன பங்கு இருக்கு, நாங்க வாய்ஸ்லெஸ்ஸா தானே இருக்கோம் அப்படிங்கிற அந்த வாய்ஸ் தந்தை பெரியாரிடமிருந்து தான் வந்தது. அவர் இன்னும் ரொம்ப தீவிரமான விமர்சனங்களை முன் வச்சார். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை இந்திய அரசியல் சாசனம் எப்படி வரையறுத்து வைத்திருக்கிறதுனா, அது பிரிட்டிஷ் காலத்தை விட மோசமாக வரையறுத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற அளவிற்கு அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்தார். இன்னும் சொல்ல போனா, அமைச்சரவைக்கு பேர்ல சில அதிகாரங்களை கொடுத்திருக்கீங்க, அந்த அதிகாரமும் கூட ஆளுநரின் பெயரால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது கொடுத்தது போல கொடுத்து பறிக்கிற விஷயம் அப்படின்னு பெரியார் இந்த அமைப்பை, இந்த ஏற்பாட்டை விமர்சிச்சார். அதற்கு அடுத்து அண்ணா வந்தார். அண்ணா ஆட்சிக்கு வந்ததே இந்த அதிகாரமற்ற ஒரு அமைப்பினுடைய சிக்கல்களை நான் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆட்சிக்கே வந்தேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல சொன்னார். அவர் 2 இடத்துல இந்த மாநில சுயாட்சிங்கிறத தீவிரமா பேசினார். ஒண்ணு பார்லிமெண்ட், வி வாண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னு தொடங்கின அந்த வாய்ஸ், அதுல தொடங்கி பார்லிமெண்ட்ல ஏகப்பட்ட இடங்கள்ல மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கான அதிகமான உரிமை அப்படிங்கிறத திரும்ப 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 அண்ணா டெக்னிக்கலா பேசிக்கிட்டே இருந்தார். இன்னொரு பக்கம் மக்கள் மன்றத்துல தமிழ்நாட்டின் ஒவ்வொரு முச்சந்திலையும் நாச்சந்திலையும் நின்றுகிட்டு மாநில சுயாட்சியின் தேவை என்ன, அதிகாரமற்ற அமைப்புகளாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இருப்பதால் என்னென்ன ஆபத்துகள் வருகிறது அப்படிங்கிறத மக்கள்கிட்டையும் பேசுறார். இந்த 2 இடத்துலயும் அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவருடைய மரண சாசனம்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடைசி கடிதம் கூட மாநில சுயாட்சியை வென்றெடுக்க வேண்டும், அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறதை வலியுறுத்தக்கூடிய ஒரு கடிதமாகத்தான் அமைந்தது. அதற்கு அடுத்தது தலைவர் கலைஞர் வந்தார். கலைஞருடைய காலத்தில் ராஜமன்னார் என்கிற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அது வரைக்கும் இந்தியா முழுக்க தனிநபர்கள், ஸ்காலர்ஸ், இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபெலோஸ், இப்படி எல்லாரும் அங்கங்க சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இங்க நாம கேட்டோம், அகாலிதளம் கேட்டாங்க, அசாம்ல சில வாய்ஸஸ் இருந்துச்சு, காஷ்மீர்ல சில வாய்ஸஸ் இருந்துச்சு, இப்படி எல்லா இடங்கள்லயும் அங்கங்க கேட்டுக்கொண்டிருந்த பல்வேறு குரல்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு முறையான ஷேப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ராஜமன்னார் ஆணையம் என்கிறது அந்த ஆணையத்தின் மூலமாக டெக்னிக்கலா கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தா இந்த மாநில சுயாட்சிங்கிறது சாத்தியம், அதற்கான தேவை என்ன, அது பழைய அதிகார குவிப்போடு இருந்தால் என்னென்ன ஆபத்துகள் நேரும், இது எல்லாவற்றையும் வெல் டாக்குமெண்ட் பண்ண ஒரே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார். இந்த 3 பெரிய ஆளுமைகளும் மாநில சுயாட்சியை என்னவாக பார்த்தார்கள் அப்படிங்கிற அந்த புரிதலில் இருந்துதான் இன்னைக்கு தலைவர் கையில அது என்னவாக மாறி இருக்கிறது அப்படின்னும் நாம சேர்த்து பார்க்கணும். ராஜமன்னார் ஆணையத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகள் பாஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த 50 வருஷத்துல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாவற்றையும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. 70ஸ்ல எழுதப்பட்ட எல்லா மாநில சுயாட்சி தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், ஐயா முரசொலி மாறன் அவர்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், ஐயா கூசா ஆனந்த் அவர்களுடைய புத்தகமாக இருக்கட்டும், 74ல தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய விவாதங்களாக இருக்கட்டும், ராஜமன்னார் ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்டா இருக்கட்டும், செலியன் மாறன் குழுவினுடைய அறிக்கையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 4-5 விஷயங்களை ரொம்ப ப்ரிடாமினென்ட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கு. ஒண்ணு 356ங்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநிலங்களை இஷ்டம் போல கலைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை எதிர்த்து இது எல்லா டாக்குமெண்ட்டும் ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கு. ஆனால் எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய வழக்குக்கு பிறகு இன்னைக்கு 356னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணி எழுத வேண்டிய ஒரு நீட் இருக்கு. அதே போல 70ஸோட எல்லா டாக்குமெண்ட்லயுமே மாநிலங்களுக்கு கூடுதலான வரி விதிப்பு உரிமை வேணும், இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் வரி விதிப்பு உரிமையை மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க,
அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் இருந்திருக்கும். அது ப்ரிடாமினன்ட்டா பேசப்பட்டிருக்கும். இன்னைக்கு போஸ்ட் ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு வரி விதிப்பு உரிமை அப்படிங்கிற ஒரு உரிமையே இல்லாத சூழல் வந்துருச்சு. கம்ப்ளீட்டா நம்ம வரி விதிப்பு உரிமைகளை இழந்துட்டோம். அப்ப அந்த வரி விதிப்பு தொடர்பான டிபேட்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ணி எழுத வேண்டிய ஒரு நீடு வந்திருக்கு. அதுக்கப்புறம் குளோபலைசேஷனுக்கு பிறகு ஒரு தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும், ஒரு லைசன்ஸ் கொடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நம்மளுடைய 70s டாக்குமெண்ட்டை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். சோ மாநில சுயாட்சிங்கிற இந்த ஒரு 250 இயர்ஸ் ஹிஸ்டரியில, ஒரு 170 இயர்ஸ் அந்த உரிமை கேட்கக்கூடிய வரலாற்றுல, மிக குறிப்பா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நாம எழுதின எல்லா டாக்குமெண்ட்டையும் இன்னைக்கு நம்முடைய தலைவர் காலத்துல இன்னொரு பெர்செப்ஷன்ல இருந்து அணுக வேண்டிய ஒரு நீடு வந்திருக்கு. அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம், இதுவரைக்கும் பிரிட்டிஷ் கவர்னர்களாக இருக்கட்டும், அரசியல் நிர்ணய சபையாக இருக்கட்டும், இந்திரா காந்தி காலமா இருக்கட்டும், ராஜீவ்காந்தி காலமா இருக்கட்டும், இது எல்லா காலகட்டங்கள்லையும் மாநில சுயாட்சி கேட்டவர்கள் ஒரு பக்கம், மாநில உரிமைகளை பறித்தவர்கள் இன்னொரு பக்கம். அப்படி மாநில உரிமைகளை பறித்தவர்கள் இடம் ஒரு குறைந்தபட்ச நேர்மைன்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்றைக்கு பாஜக மோடி கூட்டத்திடம் அந்த குறைந்தபட்ச நேர்மைன்னு ஒண்ணு இல்லை. அவ்வளவு மோசமான எதிரிகளை, மிக 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 மோசமான ஒரு ஒரு அறமற்ற, துளியும் நேர்மையற்ற ஒரு எதிரிகளை நம்முடைய தலைவர் தான் எதிர்கொள்கிறார். அப்ப பெரியார் காலத்தை விட, அண்ணா காலத்தை விட, தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தை விட மாநில சுயாட்சி என்கிற அந்த அந்த களத்தில் மிக கடுமையான ஒடுக்குமுறைகளை தமிழ்நாடு இப்போது சந்திக்கிறது. அதை முறியடிக்கக்கூடிய மாபெரும் ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. தலைவர் வைக்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் இதுவரைக்கும் வச்ச டிஸ்கஷன்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா மாறுபட்ட ஒரு பார்வைகளாகவும் இருக்கு. உதாரணத்துக்கு பிப்ரவரி மாதம் 2022ஆம் ஆண்டு 3ஆம் தேதி திருவனந்தபுரத்துல சதர்ன் ஸ்டேட்ஸ் கவுன்சில் மீட்டிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு 3 முக்கியமான கோரிக்கைகளை தலைவர் வைத்தார். அதுல ஒண்ணு ஜிஎஸ்டி இழப்பீடு. 2015-16ஆம் ஆண்டில் ஒவ்வொரு மாநிலங்களும் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கு, எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து, அதிலிருந்து ஒரு ஆண்டுக்கு 14% growth அப்படின்னு கணக்கு பண்ணி, அதுல ஏற்படக்கூடிய லாஸ் நாங்க காம்பன்சேட் பண்றோம் ஃபார் 5 years அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா லாஸ் தான், இடையில கோவிட் வந்திருக்கு, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குங்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முதல் கோரிக்கையாக முன்வைத்தார். 2வது, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ஏர்போர்ட் கட்டுறோம், ஒரு தொழில் தொடங்குறோம், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம் தொடங்குறோம், ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அதற்கு தேவையான நிலங்களை மாநில அரசாங்கங்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலம் மாநில அரசு கிட்ட இருக்கு. அது ஒன்றிய அரசாங்கம் அந்த நிறுவனத்தின் பெயரால் எழுதியது. பின்னால இப்ப மோடி வந்த பிறகு ஒரு ரேபிட் பிரைவேடைசேஷன், அது போர்ட்டாக இருக்கலாம், ஏர்போர்ட்டா இருக்கலாம், பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம், இது எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்க்கிற போது, தனியாருக்கு விற்பனை செய்கிற போது, அந்த லேண்டுக்கான ஈக்விட்டியை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வாய்ஸ். இந்தியாவில எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தான் நிலம் கொடுக்குது, மாநில அரசு தான் நிலத்தை வாங்கி கொடுக்கிறது, பொதுமக்களிடம் இருந்தோ அல்லது தன்னுடைய நிலத்தில் இருந்தோ மாநில அரசு தான் கொடுக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி விற்பனை நடக்கும் பொழுது, தனியாருக்கு கொடுக்கும் பொழுது, எந்த மாநிலமும் எங்களுக்கு பங்கு கொடுங்க, எங்களுக்கு ஈக்விட்டி கொடுங்க அப்படிங்கிற குரலை முன்வைக்கல. the only state, the only leader இந்த குரலை முன் வச்சது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் மட்டும்தான். அப்ப இந்த ஐடியாவே இந்தியாவுக்கு புதுசு. நீங்க ஒரு ஸ்டேட் லேண்ட் கொடுத்துருக்கு, அட ஆமால நம்ம தானே லேண்ட் கொடுத்தோம், நமக்கான ஈக்விட்டி அவங்க கொடுக்கணும்ல அப்படிங்கிற பார்வையே சதர்ன் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங்ல நம்முடைய முதலமைச்சர் கேட்ட பிறகுதான் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கு, பிற பகுதிகளுக்கு அந்த அந்த பெர்செப்ஷனே சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அடுத்தது, வெளிநாடுகள்ல தொழில் முதலீடு பண்ணும் பொழுது அதற்கான லைசன்ஸ், அதனுடைய அப்ரூவல், அதனுடைய கிளியரன்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அதில் வைத்தார். அப்போ 3 விஷயம். ஒண்ணு வரி தொடர்பானது, இன்னொன்னு மாநிலங்களுடைய நில உரிமை தொடர்பானது, 3வது வளர்ச்சிக்கான தொழில் முதலீடுகள் தொடர்பானது. இது 3மே போஸ்ட் குளோபலைசேஷன் ஆஸ்பெக்ட்ல 70s டாக்குமெண்ட்ல இடம்பெறாத ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அது இந்தியால எந்த மாநிலமும் சிந்திக்காத போது தமிழ்நாட்டிலிருந்து அந்த பார்வையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்வைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதற்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, 1947 இருந்து 50 வரைக்கும் இந்திய அரசியல் நிர்ணய சபை
எதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்குனாங்களோ அந்த டிஸ்கஷன்ல பல்வேறு முரண்பாடுகள் கான்ஸ்டிடியூஷன்ல இடம்பெற்றிருக்கிறது. உதாரணமா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையான நிதி உறவுகள், ஆளுநர் என்கிற பொறுப்பு, அதே போல 356 என்கிற சட்டப்பிரிவு, இப்படி பல்வேறு விவகாரங்கள் குறித்து அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில், அந்த கூட்டாட்சி என்கிற அந்த அர்த்தத்திற்கு மாறுபட்ட வகையில் சில முரண்பாடான அம்சங்கள் இந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இப்ப அது எல்லாமே மொத்தமா தமிழ்நாட்டை முற்றுகையிடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல நேரங்கள்ல இந்த மாதிரியான டெட் பவர்ஸா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது எல்லாத்தையும் இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் மாநிலங்களை ஒடுக்குவதற்காக பயன்படுத்துகிறது, ரொம்ப தீவிரமாக பயன்படுத்துகிறது. கொஞ்சம் கூட கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸை மதிக்காம அதுல இருக்கக்கூடிய எல்லா டெட் ஆஸ்பெக்ட்ஸையும், அதுல இருக்கக்கூடிய எல்லா ஏதேச்சிகார சட்டங்களையும் பயன்படுத்தி மாநிலங்களை முற்று முழுதாக முடக்கக்கூடிய ஒரு வேளையில் ஒன்றிய மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த பார்வையிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுகிறாங்கிற கேள்வி எழும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்முடைய தலைவர் இல்லாமல் போயிருந்தால், அந்த இடத்தில் வேறு யாரேனும் அமர்ந்திருந்தால் இவ்வளவு பிரஷரை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒடுக்குமுறைகளை, இன்னும் சொல்ல போனா ஒரு முற்றுகையை, ஒரு பண்பாட்டு பொருளாதார போரை தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய பாஜக அரசாங்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது, தொடுத்திருக்கிறது. அதை ஒரு ஒரு சிங்கிள் போர்ஸா நின்று திமுகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா 3 விஷயம். ஒண்ணு, இந்த நிதி பகிர்வு தொடர்புடையது. நிதி பகிர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையே ஒரு முரணா தான் இருக்கு. இப்ப ஒரு மாநிலங்கள் எல்லாம் வசூலிக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது ஒரு 35% தான் ஒட்டுமொத்த வரி பகிர்வு. அதே சமயம் செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு 65%. சோ வருமானம் மாநிலத்துக்கு 35%, ஒன்றிய அரசுக்கு 65%. ஆனா செலவுன்னா மாநிலத்துக்கு 65%, ஒன்றிய அரசுக்கு 35% என்பதாக ஒரு முரண்பட்ட ஏற்பாட்டை இந்த நிர்ணய சபை அரசியல் சாசனமே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு பசுமாடு இருந்துச்சு, அதை பஞ்சாயத்துல பாகம் பிரிக்கும் போது அதனுடைய வாய்ப்பகுதி தம்பிக்கும், அதனுடைய 2வது பகுதி பின்பகுதி அண்ணனுக்கும் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. தம்பி புல்லு போடுறது, மருந்து கொடுக்கறது, தவிடு வைக்கிறது, களனி வைக்கிறது, இதெல்லாம் தம்பியோட வேலை. பால் கறந்து காசாக்கி சம்பாதிக்கிறது அண்ணனோட வேலைன்னு ஆயிடுச்சு. அதே போல ஒரு தென்னை மரத்தை பிரிக்கும் பொழுது மேல் பாதி அண்ணனுக்கும் கீழ் பாதி தம்பிக்கும்னு பிரிச்சுட்டாங்க. தண்ணி வைக்கிறது, உரம் வைக்கிறதெல்லாம் தம்பியோட வேலை, தேங்காய் பறிச்சு காசாக்கி சம்பாதிக்கிறது அண்ணனோட வேலை அப்படிங்கிறது போல இந்திய அரசியல் நிர்ணய சபையே மாநிலங்களுக்கு செலவையும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு வருமானத்தையும் என்கிற ஒரு முரண்பட்ட ஏற்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த 35-65ங்கிறத எதுல இருந்து நம்ம டெரைவ் பண்றோம் அப்படின்னா, 15வது நிதி ஆணையத்துல மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையேயான நிதி உறவுகள் பத்தி பேசுகிற போது அவர்கள் சொல்லுகிற இந்த டேட்டா தான் கிட்டத்தட்ட 1/3 எக்ஸ்பெண்டிச்சர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும், 2/3 ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் 1/3 ஆஃப் இன்கம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, 2/3 ஆஃப் இன்கம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற அந்த பார்வையை அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த பெர்செப்ஷன்ல இருந்து தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, 9% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒரு 6% மக்கள் தொகை, 4% லேண்ட் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஏறக்குறைய 9% அளவிற்கு இந்திய பொருளாதாரத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படியான சூழலில் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கிடைப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1-2% மட்டும்தான் மீண்டும் திருப்பி கிடைக்குது. ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா தான் திருப்பி வருது அப்படிங்கிற அந்த பார்வையை முன் வச்சு தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அதனுடைய அடுத்த கண்டினியூட்டியா தான் 16வது நிதி ஆணையத்திடம் தமிழ்நாடு அரசு ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை கொடுத்துச்சு. மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வரி வருவாயை 40%, அதாவது 41 இருக்கு இப்போ, இந்த 41%-இருந்து 50% உயர்த்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு மோடி அரசு அதை 40% குறைப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. நாடு முழுக்க அது ஒரு கடும் கண்டனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். 50% உயர்த்தினா மாநிலங்களுக்கு கூடுதலான வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான கோரிக்கை கிடையாது. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அதனால் பயனடையும். அப்ப தமிழ்நாட்டுக்கான உரிமையை கேட்கிற இடத்திலிருந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கான உரிமையை கேட்கக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நகர்ந்திருக்கிறார். அது ஒரு விஷயம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், திராவிட இயக்க தலைவர்களே, திராவிட இயக்கத்தினுடைய ஸ்காலர்ஸே இதுவரைக்கும் சொல்லாத ஒரு மாறுபட்ட பார்வையை, ரொம்ப டெக்னிக்கலி டெப்தான ஒரு பார்வையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து 16வது நிதி ஆணையத்தினுடைய அந்த ப்ரப்போசல்ல வந்து வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு இப்ப வந்து பீகார் இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, இந்த பக்கம் தமிழ்நாடு, கர்நாடகா இருக்கிறது. கர்நாடகாவும் தமிழ்நாடும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஊபிக்கும் பீகாருக்கும் லாபம். இப்ப தமிழ்நாடும் பீகாரும் வளரல, வரி கொடுக்கல, வரி இங்க இருந்து கம்மியா தான் வசூலாகுது அப்படின்னு சொன்னா, அதனால் பாதிக்கப்பட போவது, நேரடியாக பாதிக்கப்பட போவது பீகாரும் உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா இங்க எடுத்து அங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க. நாம கொடுப்பதை விட குறைவாக பெறுகிறோம், அவர்கள் கொடுப்பதை விட அதிகமாக பெறுகிறார்கள். அப்ப அந்த அதிகமா பெறுகிறார்கள், அது எங்கிருந்து எடுப்பது? தமிழ்நாட்டிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, தெலுங்கானாவிலிருந்து, கேரளாவிலிருந்து. அப்ப சதர்ன் ஸ்டேட்ஸ் அதிகமாக சம்பாதிக்க அது வளராத உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் மாதிரியான இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு லாபம். நீங்க நிதியை குறைச்சு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய வளர்ச்சியை தடுத்தீங்கன்னா அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது, இந்தி பேசக்கூடிய வட இந்திய மாநிலங்களுக்கும் சேர்த்தே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்வையை முதன்முறையாக ஒரு நிதி ஆணையத்திடம் அறிக்கையாக கொடுத்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இந்த பார்வை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சுயாட்சியை பலகாலமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ்கே வராத ஒரு முற்றிலும் புதிதான ஒரு கன்சர்னோட கூடிய ஒரு பார்வையை வைத்திருக்கிறார். ஆமால, இது எப்படி நாம தவற விட்டோம் அப்படின்னு யோசிக்க தகுந்த ஒரு பார்வையை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 16வது நிதி ஆணையத்தினுடைய கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். சோ நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை நீங்க வளர்ச்சியை கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ பீகாருக்கும் அது உத்தரப்பிரதேசத்துக்கும் ஆபத்து என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். இதை வந்து பாஜக அரசு கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு ஒரு நெருக்கடியை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கே ஆபத்தா முடியுங்கிறத வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது ஆளுநருடைய பவர்ஸ். கவர்னருடைய பவர்ஸ் வந்து அரசியல் நிர்ணய சபை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க காலில இருந்து கழுத்து வரைக்கும் ஜனநாயகத்தை வச்சிருக்கீங்க, தலைக்கு மேல சர்வாதிகாரத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு பிஸ்வந்தாஸ் விமர்சித்தார். காங்கிரசும் நேருவும் மட்டுமே இந்த நாட்டை ஆழ்வார்கள் என்று இந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் உருவாக்காதீங்க அப்படின்னு அந்த ஹவுஸ் வந்து அன்றைக்கு எச்சரித்தது. இன்னைக்கு ஆளுநர் குறித்து அன்றைய காங்கிரசிடம், நான் இன்னைக்கு நம்ம அவங்க டெமோக்ராட்டிஸ் ஆகி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு பார்வை. அன்றைய இருந்தவர்களிடம் வீசப்பட்ட எல்லா விமர்சனங்களும் இன்னைக்கு ஆமா இல்ல, உண்மை இல்ல, அப்படிதானே கவர்னர்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. சோ கவர்னர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன்லயே ஒரு தனி தீவாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல ஒரு உறுப்பினர் எடுக்கக்கூடிய முடிவை நீங்க வந்து கேள்வி கேட்க முடியாது, அதை வந்து நீதி விசாரணைக்கு அல்லது கோர்ட் ட்ரையலுக்கு கொண்டு வர முடியாதுன்னு ஒரு பவர் இருந்தது. அதை சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஸ்கிராப் பண்ணிட்டு அதையும் நீங்க வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன நியாயம் என்னன்னா, நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பாடி கிடையாது, அங்க அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாதா என்கிற கேள்வி கேட்டார்கள். சோ அது தனி தீவுகள் கிடையாது, அதுவும் சட்டத்துக்கு உட்பட்ட பகுதி தான். அப்ப அங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் ரிவ்யூ பண்றதுக்கான பவர் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆளுநர் கிரிமினல் குற்றத்திலேயே ஈடுபட்டால் கூட அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரமோ அவர் மீது எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரமோ நீதித்துறைக்கோ காவல்துறைக்கோ இல்லை என்கிற ஒரு அநியாயமான ஏற்பாட்டை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டும் சட்டமன்றமும் தனித்தீவான்னு கேட்கிறது, இன்னொரு பக்கம் ராஜ்பவன்கள் தனித்தீவாக இருப்பதை அனுமதிப்பது என்கிற ஒரு முரண்பட்ட ஏற்பாடு இங்க இருக்கு. இதை வந்து இந்த நாட்டில் கேள்வி கேட்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து போன எம்பிக்கள் இதற்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். தலைவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, கவர்னருக்கான லீகல் ப்ரொடெக்ஷன், அதை வந்து கேள்வி கேட்டு நாடாளுமன்றத்தில் பல்வேறு கேள்விகளையும் தனிநபர் மசோதாக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்னு, கவர்னர் எங்க பெரிய அளவுல தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரிடம் வரக்கூடிய கோப்புகளின் மீது மசோதாக்களின் மீது காலதாமதப்படுத்துவது. மசோதா மட்டும் கிடையாது, இப்ப சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு எதிரான ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க ரெடியா இருக்கிறோம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண, விசாரணை நடத்தி முடிக்க நாங்க ரெடியா இருக்கிறோம், ஆனா அதற்கான ஒப்புதலை ஆளுநர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தது. அதே போல கடந்த ஆண்டு குட்கா விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான வழக்கு விசாரணையின் போது சிபிஐ
விசாரணை நீதிமன்றத்துல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கவர்னர் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல, அதனாலதான் இது டிலே ஆகுது என்று சொன்னார்கள். அப்போ முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக, ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே ரவி போன்றவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா இத எப்படி அரசியல் ரீதியிலான பலன்களுக்கு அரசமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்துறது, இத கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும்தான் இருக்கிறார். நீங்க ஒரு மசோதாவுக்கோ அல்லது ஒரு கோப்புக்கோ இத்தனை நாட்களுக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு கால நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டும்தான் கேட்டிருக்கிறார். அதை நாடாளுமன்றத்தில் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டு கேட்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். மிக கடுமையான சூழலில் தமிழ்நாடு இருக்கிறது. எல்லா மாநிலங்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பிஜேபி, RSS, சங்க பரிவார கூட்டங்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கே இந்தியாவை மாவட்டங்களாக பிரித்து ஆட்சி செய்ய முடியாதா என்கிற ஒரு கனவோடு அவர்கள் தெரிகிறார்கள். மாநிலங்கள் என்கிற அந்த உணர்வை, மாநிலங்கள் என்கிற ஒரு அமைப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார். அதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற பெயரில் மாநில தேர்தலுக்கான இம்பார்ட்டன்ஸ், மாநில அளவிலான இஷ்யூஸ்க்கான இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப என்ன புது பில் வந்தாலும், புது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தாலும், புது ரூல்ஸ் வந்தாலும் அதுல எப்படியாவது மாநிலத்துடைய பவரை குறைச்சிடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. இப்ப சமீபத்துல வந்த UGC டிராப்ட், அதுல தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட மாநிலங்கள் தங்களுடைய சொந்த நிதியில், சொந்த இடத்துல, சொந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் யார VC போடணும்னு அந்த தேடுதல் குழுவில் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகளுக்கு இடமில்லை. அந்த அசட்டு மாநிலத்தோடது, அந்த லா மாநிலத்தோடது, அதனுடைய கவர்னன்ஸ் மாநிலத்தோடது, சம்பளம் போடுறது எல்லாம் மாநிலம். ஆனால் அதனுடைய நிர்வாகி யாரு அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மாநிலத்துக்கு இடமே இல்லைன்னு ஒரு டிராப்ட கொண்டு வராங்க. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாம் ஒருத்தன், அதுக்கு வாட்ச்மேன் போடுறது இன்னொருத்தன் அப்படிங்கிற காமெடியான, அதே சமயம் பாசிசத்தனமான ஒரு நடவடிக்கையை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். இப்ப CBSE மாதிரியான பள்ளிக்கூடங்களுக்கு மாநில அரசு அனுமதியே தேவையில்லை என்கிற இன்னொரு பக்கம். இப்படி எல்லா இடங்களிலும் மாநிலங்களை எப்படி பைபாஸ் பண்றது, மாநிலங்கிற ஸ்ட்ரக்சரை எப்படி இல்லாம பண்றதுங்கிறத ரொம்ப தெளிவாக அவர்கள் திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த காலகட்டங்களில் தான் மாநில உரிமையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஏக இந்தியா அப்படிங்கிற இடத்தில் எல்லா வேற்றுமைகளையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு ஒற்றை பண்பாடு கொண்ட, ஒரே தன்மை கொண்ட ஒரு நாடாக, இங்க இருக்கக்கூடிய புளூரல் கல்ச்சரை, ஒரு பன்முகத்தன்மையை முற்றாக அழித்து விட்டு ஒற்றை தன்மைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு மதவாத தேசியத்தை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று கனவு கண்டு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய RSS BJPக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணில் விழுந்த தூசியாக உறுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டும் அவர்களால் வெல்லவே முடியவில்லை. எல்லா இடங்களையும் அவர்கள் தங்களுடைய லட்சியங்களை புகுத்தி விட்டார்கள். அப்ப தமிழ்நாடு எல்லா மாநிலங்களையும் தூண்டி விடுகிறது. இப்ப மொழி பிரச்சனையில் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுக்கு, பல்வேறு அழிந்து தேய்ந்து போகிற மொழியை பேசக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த உணர்வை ஊட்டுகிற வேலையில ஈடுபட்டிருக்கிறார். அதே மாதிரி மாநிலங்களுக்கான உரிமைகளை ஊட்டுகிற வேளையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் அந்த உணர்வை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப பாஜகவுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஆயுதமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பெரிய அளவில் பேர்ன் ஆயிட்டு இருக்கக்கூடிய 2 இஷ்யூ, ஒண்ணு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியை திணிப்பது, இன்னொன்னு மக்கள் தொகையை காரணம் காட்டி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதிகளை குறைப்பது அப்படிங்கிற 2 ஆபத்து நம்ம கண்ணு முன்னால நிற்கிறது. ஒண்ணு, தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில தேசிய அளவில் ஒரு கல்விக் கொள்கையை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதை தமிழ்நாடு ஏற்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டமன்றம். நீங்க அதை எங்க மேல திணிக்கிறதுக்கான எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது சட்டம் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு கொள்கை, அது சட்டம் கிடையாது. இன்னொன்னு, இதுதான் முதல் முறையாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை நிராகரிக்கிறோமான்னு கேட்டா இல்ல. நேரு காலத்திலிருந்து, இந்திரா காந்தி காலத்திலிருந்து, ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து எல்லா காலகட்டங்களிலும் தேசிய அளவில் வகுக்கப்பட்ட கல்விக் கொள்கைகளை தமிழ்நாடு தொடர்ந்து நிராகரித்தே வந்திருக்கிறது. அப்படி நிராகரித்து வந்த காலகட்டத்தில் எல்லாம் ஏற்படாத நெருக்கடி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. நீங்க கோத்தாரி கல்வி கமிஷனை நிராகரிச்சோம், அதனால நம்ம கழுத்துல யாரும் கத்தி வைக்கல.
ஏஎல்எம் கல்வி கமிஷனை நிராகரிச்சோம், அதனால நிதி கொடுக்க மாட்டேன்னு யாரும் மிரட்டல. ராஜீவ்காந்தி காலத்தில் வந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு நிராகரித்தது. அதனுடைய ஒரு பகுதியாக இருந்த நவோதயா பள்ளிகளுக்கு நிதி கிடையாதுன்னு சொன்னாங்களே தவிர மற்ற கல்வி திட்டங்களுக்கான நிதியை அவர்கள் நிறுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு நீ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்று சொன்னால் கல்விக்கான நிதியை நிறுத்துவோம் அப்படின்னு மிரட்டக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். 5000 கோடியை இழப்பீங்கன்னு நக்கலாக சொல்கிறார் ஒன்றிய அமைச்சர். அது இழப்போம்னு இல்ல, பறித்து விடுவோம் என்று மிரட்டல் தொனியில் வந்திருக்க வேண்டிய வாசகம். இந்த நெருக்கடியான சூழலில் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக, தமிழ்நாட்டினுடைய வேல்யூஸை, தமிழ் மானத்தை காப்பாற்றுவதற்காக 2000 கோடியை விட தமிழ்நாட்டினுடைய அந்த பண்பாடும் தமிழ்நாட்டினுடைய மொழி உணர்வும் முக்கியம் என்கிற ஒரு முடிவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மிரட்டலை வந்து நாம் இன்னைக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான என்இபி அல்லது இதுலெல்லாம் வந்து காங்கிரஸ் காலத்தில் ஹிந்தியை திணிச்சாங்களே, இன்னைக்கு நாங்க திணிக்கலையே அப்படின்னு ஒரு கதையை வந்து பாஜக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. காங்கிரஸ் காலத்தில் அந்த மொழி கொள்கைகளில், அந்த கல்விக் கொள்கைகளில் இந்தி கட்டாயம் என்று இருந்ததான்னு கேட்டா ஆமா. ஆனால் அந்த கல்விக் கொள்கையை ஏற்பதா வேண்டாமாங்கிற சாய்ஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு இருந்துச்சு. எந்தெந்த மாநிலம்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அந்தந்த மாநிலங்கள்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள். இன்னைக்கு என்இபி என்கிற பாலிசிக்குள்ள தேர்ட் லாங்குவேஜ்னு நீங்க மறைமுகமாக இந்தியை திணித்து விட்டு நீங்க என்இபியை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று மாநிலங்களின் கழுத்தில் கத்தி வைக்கக்கூடிய ஒரு வேளையில் ஒன்றிய பிஜேபி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து 3வது மொழி என்ன வேணா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. நான் பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டா பிரெஞ்சு டீச்சர்ஸ் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஜெர்மன் படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஜெர்மன் டீச்சர்ஸ் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. வேற யாருப்பா இருப்பான்னா ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் இருப்பாங்க. நீ என்ன லாங்குவேஜ் வேணா படிச்சுக்கலாம், ஆனா நாங்க டீச்சர் வந்து ஹிந்தி டீச்சர் மட்டும் தான் போடுவோம் அப்படிங்கிற ஒரு மறைமுக இந்தி திணிப்பை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதை முறியடிப்பதற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறார். அதனுடைய எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் தான் நாங்கள் வரி கொடுப்பதை நிறுத்துவோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும் அப்படிங்கிறது. உடனே கதற ஆரம்பித்து விட்டார்கள். 356 பயன்படுத்துவோம் என்று உடனே கதற ஆரம்பித்து விட்டார்கள். முடிந்தால் பயன்படுத்தி பாருங்க. தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு உங்களுடைய நிலை என்ன ஆகுங்கிறதையும் யோசித்து பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக முற்றும் முழுதுமாக துடை தெரியப்படுவீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நாம் வந்து இந்த செய்தியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய அடுத்த ஆபத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுடைய பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவது. இந்தியா முழுக்க வந்து ஃபேமிலி பிளானிங் பாலிசி போர்ஸ்ஃபுல்லா செயல்படுத்தி பார்த்தாங்க. ஆனால் அது பல்வேறு மாநிலங்கள் தோற்று போனது. ஆனால் தமிழ்நாடு இயற்கையாகவே அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து ஒரு பெட்டர் மாடலாக உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது. அதை சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கு. நீங்க சொல்லி மக்கள் தொகையை குறைத்த தமிழ்நாட்டிற்கு தண்டனை, நீங்க என்ன சொல்றது, நான் என்ன குறைக்கிறது என்று மக்கள் தொகையை குறைக்காமல் இருந்த உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு ரிவார்ட் என்று ஒரு மாடலை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள். ஏன் அப்படின்னா இப்ப உடனே வந்து நாங்க டீலிமிட்டேஷன் எல்லாம் பண்ண போறது இல்ல, எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும், பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுகிறார்கள். எண்ணிக்கை அப்படியே இருக்கு அப்படிங்கிறத விட சதவீத கணக்கில் தமிழ்நாட்டிற்கு அதே சதவீதம், இன்னைக்கு 7.2% மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா அதே அளவு வேண்டும் என்கிற குரலை எழுப்பியிருக்கிறார். இது வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கான குரல் கிடையாது, பாதிக்கப்படக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமான குரல். அது தென்னிந்தியா மட்டும் கிடையாது, வடமேற்கு இந்தியாவில், வடகிழக்கு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமான குரலாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. அப்ப மொழி விவகாரமாக இருக்கட்டும், பண்பாட்டு விவகாரமாக இருக்கட்டும், பொருளாதார விவகாரமாக இருக்கட்டும், பிரதிநிதித்துவம் தொடர்பான விவாதங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக மாநிலங்களின் உரிமை என்று வருகிற போது அதை முதலில் குரல் எழுப்புவதும், அதுல எப்படி செயல்பட வேண்டும் என்கிற டெம்ப்ளேட்டை வகுத்து கொடுப்பதும், ஒரு டைரக்ஷனை காட்டுவதுமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, திசை காட்டியாக மாறி இருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் மாநில சுயாட்சி அதிகாரங்கள் கோரக்கூடிய அந்த எண்டுல நின்று பேசியவர்களிலேயே ஒரு டாலஸ்ட் இடத்தை நோக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உயர்ந்திருக்கிறார். ஏன்னா எதிரிகள் அவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த எதிரிகளை சத்தமே இல்லாமல் முறியடிப்பதில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். அதற்கான எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கக்கூடிய மொழி உரிமைக்கான குரல்கள், மாநில உரிமைக்கான குரல்கள். அவருடைய காலத்தில் மாநில உரிமை என்கிற அந்த ஒரு மகத்தான தீபத்தை, கோரிக்கையை
அணையாமல் நாம் வென்றெடுக்க வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தை அவருடைய பிறந்த நாளில் நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காகவும் மாநிலங்களின் உரிமைகளுக்காகவும் ஓயாது குரல் கொடுக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.